தத்தைக்கா புத்தைக்கா 4 காலு, தானே நடக்கையில 2 காலு, சரி உச்சி வழுக்கையில 3 காலு, ஊருக்கு போகும்போது 10 காலோட போவாராம். என்ன உன் பாட்டுக்கு 10 காலு 2 காலு 3 காலுங்க? என்ன உனக்கு சொல்லக்கூடிய விவரம் தத்துவம் புரியவில்லையா? அதான் புரியாம தான் கேக்கேன். அப்படின்னா என்ன தத்தைக்கா புத்தைக்கா 4 காலுன்னு சொன்னா சரி ஒரு குழந்தையாகப்பட்டது பிறந்து ஒரு வயசு வரைக்கும் என்ன தவண்டு விளையாடக்கூடிய நேரம் வந்தாச்சுன்னா ஆமையா ஒரு வயசுக்குள்ள தன் காலை 2ஐயும் முட்டி போடுவான், போடுவான் தன் கையை 2ஐயும் ஊன்றுவான். ஊன்றுவான். அப்ப 4 காலாலே தத்தி விளையாடுவான். சரிதான் அதான் தத்தைக்கா புத்தைக்கா 4 கால் சரியா போச்சா? சரியா போச்சு. தானே நடக்கையில 2 காலுன்னு சொன்னா அப்படின்னா என்ன அதே குழந்தைக்கு நடக்கக்கூடிய பெலன் ஒரு 2 வயசு வந்தாச்சுன்னு சொன்னா சொன்ன தன் 2 காலை ஊன்றுவான், சிவத்தை பிடிப்பான், தன்னால எழுந்தரித்து நடக்க ஆரம்பிப்பான். ஆமையா அதான் தானே நடக்கையில 2 காலு, காலு உச்சி வெளுக்கையில 3 காலுன்னா என்னய்யா அதே ஆளுக்கு வயதாகி வாலிப பிராயம் எல்லாம் முடியும் போது முடியும் போது வாலிப பிராயம் முடியக்கூடிய தருணத்துல என்னய்யா அந்த ஐயாவுக்கு கை கால்லாம் பதட்டம் கொடுத்துரும், நான் கொடுக்கும். நரம்பு தளச்ச மாதிரி கிடுகிடு கிடுகிடுன்னு நடுங்கும். ஆமா எங்கேயும் போகணும்னா கூட ஒரு ஆளு வரணும், இல்லைன்னா கையில ஒரு ஊன்றுகோல் வேணும். ஆமா ஊன்றுகோல் வேணும். கம்பு இருந்தா தான் தும்பே வரும் பாத்துக்கோ. கண்டிப்பா அதான் உச்சி வெளுக்கையில 3 காலு, சரிதான். ஊருக்கு போகும்போது 10 காலுனா அது எப்படி அதே ஆளு இறந்த பிணமாகிட்டாருன்னா சரி அவரை அடக்கம் பண்ணணும் பாருங்க. ஆமா அவரை பல்லாக்களை தூக்கி வச்சு அடேங்கப்பா பல்லாக்களை படுத்திருக்கிறவருக்கு 2 காலு, சரி 4 முக்குக்கும் 4 ஆளு, ஆஹா 4 ஆளுக்கும் 8 காலு, சரிதான். ஆக மொத்தம் 8 2 10 காலோட திரும்பி போவாராம். அடே அப்பா அந்த ஊருக்கு போனா திரும்பி வரவே முடியாது, ஆமா யா வர முடியாது. டிக்கெட் இல்ல. ஓ அதோட சரி சொல்லி முடியுது. பிறவே